அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் கிருபியாக கொடுத்த இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், நேற்றும் இன்றும் என்று மாறாதவரும், உன்னதரும் உயர்ந்தவரும் சிறந்தவரும் பரிசுத்தரும் பரிகாரியமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய திருநாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 13ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்து கர்த்தரை பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்தப் போகிறோம். சங்கீதம் 13ஆம் சங்கீதம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீ நோக்கி பார்த்து எனக்கு பதில் அருளும். நான் மரண நித்தரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களிக்குறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை நான் பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிற தேவன். அவர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை நான் மகிழ்ச்சியோடு பாடுவேன், சந்தோஷத்தோடு பாடுவேன். அவருடைய திருநாமத்தை நான் பாடுவேன். ஆமென். இந்த காலை நேரம் அவரை பாடி ஆராதிக்கலாம். ஜெபிப்போம். நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த நன்மைகளை ஆண்டவரே பாடி ஆராதிப்பதற்கு கிருபை தந்திருக்கிறீர். நன்றி. எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறீர். எவ்வளோ அற்புதமான காரியங்கள் வாழ்க்கையில் நீ செய்திருக்கிறீர். தடுமாறும் போதெல்லாம், தள்ளாடும் நேரமெல்லாம், பலவீனப்பட்ட நேரமெல்லாம், சோர்ந்து போன நேரமெல்லாம், தனிமையில் இருந்த நேரமெல்லாம் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து செய்த எல்லா நன்மைகளுக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். இப்போது நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பலப்படுத்தும், ஆறுதல் படுத்தும், ஆசீர்வதியும். இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கிருபையாய் பலப்படுத்தும். பாடி ஆராதிப்பதற்கு கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அன்பன் கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ இரக்கம் வெளிப்படட்டும். கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமேன். இப்போ நான் பாடி ஆராதிப்போம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் என்று சொல்லி பாடி அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்தலாம். நன்றி ஆண்டவரே. ஆமென். உற்சாகமாய் நன்றி அப்பா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன்,
பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா
இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, என்னை தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி அப்பா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா ஆடுவே, ஆனந்த தொனியாய் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியாய் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும்
எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர். மீட்பர் ஜெயிக்கிறார். ஆமென், ஆமென். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை, படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். அல்லேலூயா, ஹalleluya. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா வாழ்க, 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 வாழ்க உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, 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 வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க. வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த பூமிதனிலே உங்க விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த பூமிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஆராதனை, ஆராதனை இயேசுவே. ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. உற்சாகமாய் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் சொல்லுவதே அது மகிழ்ச்சியை. தந்திடுதே, ஆலயம் சொல்லுவதே அது மகிழ்ச்சி தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே
கிருபையும் கிடைத்திட்டதே. எங்கள் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. அல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. துதிகான மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. பூரண பாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எங்கள் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். அல்லேலூயா உற்சாகமாய் ஹalleluya ஆராதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் அல்லேலூயா இந்த கிருபை வெளிப்படுவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே தேவனே, உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆராதனை ஆராதனை சேர்ந்து ஆராதனை 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 வல்லவரே நல்லவரே உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே
உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை. பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே உமக்கே ஆராதனை. பாதாள வல்லமை தகர்த்தீரே உமக்கே ஆராதனை. மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே உமக்கே ஆராதனை. பாதாள வல்லமை தகர்த்தீரே உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. அற்புதரே அதிசயமே உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். ஆராதனை ஆராதனை. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்திற்காய் நன்றி எழுந்த இருதயத்தோடுமை துதித்து நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆசீர்வதித்து எங்களுக்கு தாரும். உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒருவரையும் கண்ணோக்கி பாரும். அவர்களோ அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். உடைய முகங்கள் வெட்கப்படவில்லை எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, கிருபையாய் இறங்கும். சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அன்பு தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், வாலிப தம்பிகள், கண்மணி பிள்ளைகள், பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், சோர்ந்து போய் இருக்கிறவர்கள், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து தொடர்ந்து தூக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரையும் உடைய கரம் இந்த காரியத்தை சந்திக்க வேண்டியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தை அவன் மேல் வைத்து உடைய தொட்டு உடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஒரு ஜெயித்து நாளாய், ஒரு வெற்றி நாளாய், ஆண்டவரே ஒரு ஆசீர்வாத நாளாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவின் வெளியேறப்பட்ட திருநாமத்தில், உன்னத நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடாக்கோடி
ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தொடர்ந்து உங்களுக்காக நீங்கள் பதிவிடுகிற விண்ணப்பங்களுக்காகவும் தொடர்ந்து தெய்வ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி வருகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரும் ஜெபத்தை கேட்டு பதில் அளிக்கிறவரும் மகிமையை வெளிப்படுத்துகிறவருமாக இருக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களையும் புதிய காரியங்களையும் செய்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் புதிய காரியங்களை பெரிய காரியங்களை செய்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. என கண்பானவர்களே, கடந்த நாட்களில் கேளுங்கள் என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். நீங்கள் எதை கேட்பீர்கள் என்ற தலைப்பில் நாம் பார்த்தோம். இன்றைக்கு எப்படி கேட்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். ஆமேன். நாம் யாரெல்லாம் எப்படியெல்லாம் கேட்டார்கள், எதற்காக கேட்டார்கள், எந்த ஆசீர்வாதத்திற்காக கேட்டார்கள் என்பதை கடந்த நாட்களில் பார்த்தோம். இந்த நாளிலே நாம் தேவனிடம் நாம் எப்படி கேட்க வேண்டும். ஏனென்றால் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் ஏற்கனவே இந்த வசனத்தை மையமாக வைத்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 7:11 வாசிக்கலாம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். அல்லேலூயா. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்ப நன்மையானவைகளை தேவன் தருகிறார். நம்ம கேட்கிற போது நன்மையானவைகளை தேவன் செய்கிறார். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நன்மை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், விடுதலை செய்கிறவர், சுகமாக்குகிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நாம் எப்படி கேட்க வேண்டும்? ஆமென். அதை குறித்து தான் இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 18:6 நீங்கள் வாசிக்கிற போது, சங்கீதம் 18:6 பாருங்கள். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவருடைய செவிகளில் ஏறிட்டு. அப்போ ஜெபம் தேவ சமூகத்தில் போகிறது. ஆமென். ஜெபம் சாதாரணமானது அல்ல. ஜெபம் விலையேறப்பெற்றது. ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய விலையேறப்பெற்ற ஒரு உதவி ஒன்று இருக்கும் என்றால் அவர்களுக்கு நாம் செய்கிற ஜெபம் மட்டும்தான். இந்த நாட்களிலே நம் தேசத்திற்கானாலும் சபைக்கானாலும் இன்னொருவருக்கானாலும் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி ஒன்று இருக்கும் என்றால் அவர்களுக்காக பரிந்து பேசுவது தான், தேசத்திற்காக பரிந்து பேசி ஜெபிப்பது தான், சபைக்காக பரிந்து பேசி ஜெபிப்பது தான். என கண்பானவர்களே, கைவிடப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் நாம் செய்கிற பெரிய உதவி, மிகப்பெரிய உதவி, ஒத்தாசை ஒன்று இருக்குமானால் தேவனுக்கு முன்பாக நின்று, தேவனுடைய முகத்திற்கு முன்பாக நின்று அப்படிப்பட்ட மக்களுக்காய் பரிந்து பேசி பரிதபித்து கண்ணீரோடு ஜெபிக்கிறோமே, அதுதான் விலையேறப்பெற்ற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்படி நாம் தேவனிடத்தில் கேட்கிற போது எப்படி நாம் கேட்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் இந்த காலை நேரத்தில் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் வெளிப்படுத்துதல் 5:8, வெளிப்படுத்தல் 8:3 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற போது, வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால், பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, பரிசுத்தவான்களுடைய ஜெபமாகிய தூப வர்க்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய ஜெபம் தெய்வ சமூகத்தில் நினைப்பூட்டப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கிற போது வேதம் என்ன சொல்லுகிறது? அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன்னுடைய ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்புட்டதலாக அவர் சந்நிதியில் வந்துட்டு இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் போய் அது எட்டுகிறது. அல்லேலூயா. ஆமென். சன்னதியில் போகிறது, அவர் சன்னதியில் எட்டுகிறது. ஜெபத்தை கேட்கிற தேவனுடைய சமூகத்திற்கு போகிறது, அங்கிருந்து பதிலை கொண்டு வருகிறது, அற்புதங்களை நடப்பிக்கிறது. அப்படி ஜெபம் மகிமையானது, விலையேறப்பெற்றது. ஆமென். அப்படிப்பட்ட அந்த விண்ணப்பத்தை நாம் தேவனை நோக்கி நாம் செய்கிற போது நாம் எப்படி நாம் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் தியானிப்போம். முதலாவது நாம் கேட்கிற போது, ஆமென், பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். பிதாவை நோக்கி மத்தேயு 6ஆம் அதிகாரம்
9ஆம் வசனத்தை பாருங்கள். பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, எஸ், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரிசுத்தப்படுவதாக. ஆமென். அப்போ முதல்ல என்ன? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஆமென். முதலாவது நாம் பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். லூக்கா 11ஆம் அதிகாரம், லூக்கா 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதற்கு இயேசு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. ஆமென், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஆமென். அப்ப பாருங்க, ஜெபம் ஒரு உறவுடன் தான் துவங்குகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவு, நெருங்கிய ஐக்கியம். ஆமென். அப்போ பரலோகத்துக்கு பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது, யோவான் 14:14, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அல்லேலூயா. 14:23 நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். 23வது வசனத்திலும் இதை நீங்கள் பார்க்கலாம். ஆமென். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இப்போ பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, இயேசுவின் நாமத்தில் நாம் கேட்க வேண்டும். மூன்றாவது, ஆவியில் நிறைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஆவியில் நிறைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். யூதா 1ஆம் அதிகாரம் 20வது வசனம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14-15 இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆவியில் நிறைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். யூதா 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. நீங்க எப்படி பண்ணும்? பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஸ்தேவான் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அவன் ஆவியில் நிரம்பி இருந்தான் என்று அப்போஸ்தலர் 6:8 நாம் வாசிக்கிறோம். ஆவியில் நிரம்பி ஜெபிக்க வேண்டும். நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் என்று 1 கொரிந்தியர் 14:15 வாசிக்கிறோம். அப்போ பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆவியில் நிறைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் எப்படி கேட்க வேண்டும்? நாம் எப்படி கேட்க வேண்டும்? தேவ உறவில் வாழ்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனோடு நெருங்கிய ஐக்கியத்தில், தேவனுடைய நெருங்கிய உறவில் இருந்து நாம் ஜெபிப்பது ஒரு சிறந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென், செய்யப்படும். அப்போ தேவனுக்கு நமக்கு இருக்கக்கூடிய நெருங்கிய உறவு. ஆமென். ஆகவேதான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவருக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை. அப்போ தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யணும்னா நம்ம தேவ உறவில் இருக்கணும், தேவனுக்கு அருகில் நெருங்கி இருக்கணும். ஆமென். அவருடைய சத்தம் கேட்கும் எல்கைக்குள் நாம் நெருங்கி இருந்தால் அவருடைய சத்தத்தை கேட்கலாம், அவருடைய சித்தத்தை செய்யலாம், அவருக்கு பிரியமாய் வாழலாம், அவரால் நடத்தப்படலாம், அவரால் போதிக்கப்படலாம். இந்த அனுபவம் எப்போது வருகிறது? தேவனுடைய உறவில் வாழ்ந்து ஜெபிக்கிற போது. பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும், ஆவியில் நிரம்பி ஜெபிக்க வேண்டும், தேவ உறவில் வாழ்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது, உரிமையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். உரிமையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். கேட்கிற போது உரிமையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு உதாரணத்தை சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். ஒரு மதியான வேளை பள்ளிக்கு சென்ற அந்த குடும்பத்துடைய பிள்ளை ஓடி வருகிறது. கதவை தட்டி உள்ளே திறந்து வருகிறது. வந்தோட டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு அந்த பிள்ளை என்ன கேட்கிறது? அம்மா சாப்பாடு கொடுமா, பள்ளிக்கு சீக்கிரமாய் போக வேண்டும். அம்மா, அந்த உரிமையோடு அந்த பிள்ளை அதை கேட்கிறது. அதே நேரத்தில் மதியான நேரத்தில் ஒரு பிச்சைக்காரர் ஒரு வெளியே நின்று, அம்மா தாயே பிச்சை கொடுமான்னு கேட்குறான். ரெண்டுக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். இந்த மகன் உரிமையோடு டைனிங் டேபிளில் உட்கார்ந்துக்கிட்டு உரிமையில் நின்று அவன் ஆகாரத்தை கேட்கிறான். ஆனால் ஒரு பிச்சைக்காரனோ தொடர்பு இல்லாதவனோ வெளியே நின்று, அம்மா தாயே எனக்கு தர்மம் கொடுமா, ஏதாவது இருந்தால் கொடுமா, ஏதாவது இருந்தால் கொடுமான்னு கேட்குறான். ஆனால் அந்த பையன் என்ன கேட்குறான்? அம்மா சாப்பாடு கொடுமான்னு கேட்குறான்.
அப்போ உரிமையோடு நம்ம ஜெபிக்கணும் தேவ சமூகத்தில். அப்பா, உம்முடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன், உடைய மகள் நான் வந்திருக்கிறேன், உடைய மகன் வந்திருக்கிறேன், உடைய ஊழியக்காரன் வந்திருக்கிறேன், உடைய சிநேகிதன் வந்திருக்கிறேன், எனக்கு இந்த காரியத்தை செய்யும் என்று சொல்லி கேட்க வேண்டும். அதனால தான் எலியா ஜெபிக்கும் போது அந்த பிள்ளைக்கு மேலே விழுந்து சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே, இவன் ஆத்துமாவை இவனுக்குள் திரும்பி வர பண்ணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். ஆண்டவரை கம்பல் பண்ணது வரல. அதான் வேதம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது. யாக்கோபு சொன்னார், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன். பாருங்க, அந்த உரிமையோடு ஆமென் பலவந்தம் பண்ணி தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அடுத்தது நம்ம உரிமையோடு ஜெபிக்கணும். ஆண்டவரே, அவர் நம்முடைய தகப்பன், ஆமென், அவர் நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவளை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் 1:12 வாசிக்கிறோம். ரோமர் 8:15 இனி நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்பட்ட புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்களே என்று பவுல் எழுதுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்போ நம்ம யாரு? அவர் அப்பா, நம்முடைய பிள்ளைங்க. அந்த பிள்ளை இந்த உரிமையை பெற்றிருக்கிறீர்களா? அதுதான் முக்கியம். நம்ம ஜெபிக்கிறோம், அந்த பிள்ளை என்ற உரிமை உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வர வேண்டும். அப்பாவிடம் நெருங்கி போக வேண்டும். ஏனென்றால் எந்த பிள்ளையும் அப்பாவிடத்தில் நெருங்கி போக முடியும், நெருங்கி பேச முடியும், நெருங்கி கேட்க முடியும், உரிமையோடு கேட்க முடியும், உரிமையோடு எடுக்க முடியும். காரணம், அந்த பிள்ளை அப்பா உறவு ஒரு நெருக்கத்தை கொண்டு வருகிறது, ஒரு உரிமையை கொண்டு வருகிறது, ஒரு பாசத்தை கொண்டு வருகிறது, ஒரு பாச பிணைப்பை கொண்டு வருகிறது. அப்போ தேவ சமூகத்துக்கெல்லாம் போகிற போது தூரத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம், அப்பா பக்கத்தில் நெருங்கி இருக்கிறத போல பார்ப்போம். ஆமென். தேவன் நமக்கு அருகில் இருப்பதை போல, நாம் தேவனுக்கு அருகில் நெருங்கி இருப்பதை போல. ஆமென். அப்பாவோட பிள்ளை இப்படியெல்லாம் சொல்லும், அப்படியெல்லாம் நம்ம சொல்லி எளிமையாய் 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 மிகவும் எளிமையாய் அவரிடத்தில் கேட்கலாம். அல்லேலூயா. நான் சில நேரங்களில் தேவ சமூகத்திற்கு போகிற போது சில நேரத்தில் மன்றாடி ஜெபிப்பேன், சில நேரத்தில் யுத்த ஜெபம் செய்வேன். ஆனால் சில நேரத்தில் ஒரு அப்பாவோட பிள்ளை பேசுவதை போல தன்னை தாழ்த்தி, இதை செய்யுங்கப்பா, இந்த தேசத்துக்கு இதை செய்யுங்கப்பா, இந்த குடும்பத்துக்கு இதை செய்யுங்கப்பா, இந்த சகோதரனுக்கு இதை செய்யுங்கப்பா. எவ்வளவு நாட்கள் மட்டும் கேட்டுகிட்டே இருக்காங்க, எப்போ அதை செய்ய மாட்டீங்க? அந்த எளிமையோடு கேட்குற அந்த ஜெபம். ஏனென்றால் அதுதான் உரிமை. அப்பாவும் நமக்கு இருக்கிற பந்தம். அந்த பந்தத்தில் நின்று ஜெபிக்கிறது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையா, அவர் எங்கேயோ இருப்பதை போல, தூரத்தில் இருப்பதை போல, அவர் சத்தமாக ஜெபிச்சதான் கேட்பவரை போல அப்படியெல்லாம் நினைக்காதிருங்கள். அவர் நமக்கு அருகில் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். நம் அருகில் இருக்கிற தேவன் நம்முடைய சத்தத்தை கவனித்து கேட்கிறார். ஆமென். அதனால தான் நெகேமியா ஜெபித்தாங்க, இந்த இடத்தில் ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பத்திற்கு உன் கண்கள் திறந்தவைகளும் உன் காதுகளை கவனிக்கிறதுமாக இருக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கும், கர்த்தருடைய காதுகள் நம்மளை கவனித்து கொண்டே இருக்கும். ஆமென். சில நேரங்களில் நம்ம சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வார்த்தை விட கீழே விழாது. அந்த அளவுக்கு தேவனதை அழகாய் கவனிப்பார். ஊழியத்தின் ஆரம்பத்தில் நான் எப்படியெல்லாம் சொல்லி தேவ சமூகத்தில் நான் விண்ணப்பம் பண்ணியிருந்தேனோ அதெல்லாம் இந்த நாட்களில் நிறைவேறுவதை என் கண்களால் அதை பார்க்க முடிகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை எப்படி ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும்? பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும், ஆவியில் நிறைந்து நாம் ஜெபிக்க வேண்டும், தேவ உறவில் வாழ்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும், உரிமை பாராட்டி நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்தது விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 11:6 பாருங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப தேவனை நோக்கி ஜெபிக்கிறவங்களுக்கு என்ன நினைக்கணும்னா, அவர் இருக்கிறார் என்றும் என் ஜெபத்தை கேட்கிறார் என்றும் அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்றும் முதல்ல நம்ம நம்பணும். அவர் ஜெபத்தை கேட்கிறார், ஜெபத்திற்கு பதில் தருகிறார். ஏற்ற அதன் அதன் காலத்தில் அதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தர் சீயோனுக்கு இறங்குவார், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதுக்கு குறித்த நேரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த காலத்தில் எதை எப்படி செய்யணுமோ அதை அப்பா கரெக்டாக செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை
ஒரு விசுவாசம் நமக்கு ஆழமாக இருக்க வேண்டும். இதில் சந்தேகப்படக்கூடாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலில் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கணும். அல்லேலூயா. சாதாரண ஒரு மனிதன் பிச்சை கேட்டுட்டு இருந்தவன் தான் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிடுறான் பாருங்க. பெரிய கூட்டம், திரளான கூட்டம் போயிட்டே இருக்குது. இயேசு எப்படி கேட்டு இருப்பார்? ஆனால் அவன் விடாமல் கூப்பிட்டான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இனி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காது, இனி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. நான் ஒரு பிச்சைக்காரனை போல ரோட்டுக்கு ஓரத்தில் இருக்கிறேன். எனக்கு அற்புதம் நடப்பதற்கு இதுதான் வாய்ப்பு, நான் சுகம் பெற்றுக்கொள்வதற்கு இதுதான் வாய்ப்பு, என் கண்கள் திறக்கப்படுவதற்கு இதுதான் வாய்ப்பு. இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காது. சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தினான். வெட்கத்தை மறந்தான். தொடர்ந்து கூப்பிட்டான். இயேசு நிற்கிற வரைக்கும் கூப்பிட்டான். அற்புதம் நடக்கிற வரைக்கும் அவன் விடவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சில நேரங்கள் தேவ சமூகத்தில் வரும்போது தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இரவிலே நண்பன் வீட்டு கதவை தட்டுகிறான். அப்பம் கிடைக்கும் வரைக்கும் அவன் தட்டினான். வாசல் திறக்கும் வரைக்கும் அவன் தட்டினான். அப்பத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவன் தட்டினான். தொடர்ந்து சோர்ந்து போகாமல் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படி ஒரு ஓமையை சொன்னார் என்று லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஒரு விதவை தாய், அவன் தெய்வ பயமற்ற ஒரு நியாயாதிபதியிடம் போய் தொடர்ந்து அவன் தட்டினது நிமித்தம் அவளுக்கு நியாயம் கிடைத்ததை குறித்து இயேசு சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது அது விசுவாச குறைவுக்கான அடையாளமே அல்ல. இயேசு திரும்ப திரும்ப 3 முறை ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எலியா 3 முறை ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எலியா 7 முறை ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தவான்கள் பல முறை நினைப்பூட்டி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். உன் தான தர்மங்களின் ஜெபங்களும் நினைப்பூட்டுதலாய் வந்தது என்று சொல்லப்பட்ட வசனத்தை பார்க்கிறோம். ஆகவே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை திரும்ப திரும்ப நினைப்பூட்டி கேட்பது விசுவாசத்திற்கான அடையாளம் அல்ல. நினைப்பூட்டி கேட்கலாம், அதை கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வதித்து தருவார். ஆமென். அடுத்ததாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். 1 தெசலோனிக்கர் 5:17 வேதம் என்ன சொல்லுகிறது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்ப அடுத்தது என்ன பண்ணும்? இடைவிடாம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இடைவிடாம கேட்கணும். அந்த கானானிய ஸ்திரியை பாருங்க, இயேசு போயிட்டே இருக்கிறார், அவ விடல பாருங்க, தொடர்ந்து கூப்பிட்டே வருகிறான், தொடர்ந்து கூப்பிட்டே வர்றான். சில நேரங்களில் நம்முடைய ஜெபத்திற்கு உடனே பதில் வராது. கர்த்தர் காலதாமதம் பண்ணுவார். நம்முடைய விசுவாசத்தை பரிசோதிக்க, நாம் தேவனோடு உறுதியாக இருக்கிறோமா என்று பரிசோதிக்க சில நேரத்தில் காலதாமதமாய் கர்த்தர் நமக்கு பதில் தந்தார். தொடர்ந்து கூப்பிடணும். ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடக்கிற வரைக்கும் ஆண்டவர் கூப்பிட்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இப்போது நான் இந்த செய்தி எடுத்து கொண்டிருக்கிற இந்த ஆலயத்தின் நிலத்திற்காக பல வருடங்களுக்கு முன்பு எவ்வளவோ நாட்கள் நான் ஜெபித்திருக்கிறேன். பல வருடங்கள் ஜெபித்திருக்கிறேன். எந்த பதிலும் வருவதில்லை. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே காலதாமதம் பண்ணுகிறீர்? ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது. ஆண்டவர் அற்புதமாக இந்த காரியத்தை செய்தார். இன்றைக்கு என் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, காலதாமதமாகி சில ஆசீர்வாதங்கள் வருவதிலும் ஒரு தேவ நோக்கம் உண்டு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். காலதாமதமாகி ஒரு ஆசீர்வாதம் வந்தாலும் அதற்கு ஒரு தேவ நோக்கம் உண்டு. அந்நாளுக்கு காலதாமதமாகி தான் குழந்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அதன் மூலம் தான் தீர்க்கதரிசி சாமுவேல் பிறந்தான். சகரியா எலிசபெத் குடும்பத்தில் காலதாமதமாகி தான் குழந்தை பாக்கியம். அதிலையும் ஒரு தேவ நோக்கம் இருப்பதை பார்க்கிறோம். ஆமென். சிம்சோன் பிறந்தது காலதாமதமாகி தான், ஆனால் அதற்கு பின்பு ஒரு தேவ நோக்கம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் எங்கெல்லாம் காலதாமதமாகி பதில் வந்திருக்கிறதோ அதற்கு பின்பு தேவ நோக்கம், அதற்கு பின்பு தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்கிறதை நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் ஒரு காரியத்துக்கு ஜெபித்து கொண்டிருக்கலாம், காலதாமதமாகி கொண்டே இருக்கிறது என்று கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் அவசரப்படுகிறவரும் அல்ல, காலதாமதமாய் செய்கிறவரும் அல்ல. அதன் காலத்தில் சரியாய் செய்வார். அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். என் ஊழியத்தின் பாதையை திரும்பி பார்க்கிறேன், பிரமிப்பாக இருக்கிறது, பிரமிப்பாக இருக்கிறது. இது எப்படி நடந்தது தெரியாது. தேவனுடைய மகத்துவமான கிரியை
அதை நினைத்து நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏதோ ஒரு காரியத்துக்கு எனக்கு ஜெபிச்சுட்டே இருக்கலாம். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தங்களோடு கூட பேசிட்டு இருக்கிறார். உங்கள் பிள்ளையோட திருமண காரியமாக இருக்கலாம், ஒரு நிலமாங்கிற காரியமாக இருக்கலாம், ஒரு சபையின் வளர்ச்சியை குறித்த காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கீங்க, பதில் வரவே இல்லை. கவலைப்படாதீர்கள், தட்டிக்கொண்டே இருங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள். அப்பத்தேமன் கேட்டான், முதல்ல பதில் வந்தது, நான் இப்போது எழுந்து உனக்கு அப்பம் கொடுக்க முடியாது. எழுந்து உடனே கொடுக்க முடியாததற்கு காரணம் சொல்லப்பட்டது. அதே போல் சில நேரத்தில் உடனடியாக நமக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் சொல்லப்படலாம். அந்த காரணம் சொல்லப்பட்டாலும் தொடர்ந்து தட்டுங்க. ஆண்டவரே, கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் கர்த்தர் மனம் இறங்குவார், அவருடைய கரம் நமக்கு நேராய் நீட்டப்படும். ஆனால் சில காரியத்திற்கு மட்டும் பலவந்தம் பண்ணாதிருங்கள். சில காரியத்தை தேவ சித்தத்திற்கு விட்டுக் கொடுங்கள், தேவ விருப்பத்திற்கு விட்டுக் கொடுங்கள். தேவன் கிரியை செய்யும் காலத்திற்கு காத்திருங்கள், அவசரப்பட்டு விடாதிருங்கள். ஏனென்றால் கேட்பதை கொடுப்பார், ஆத்துமாவில் சில நேரத்தில் இழைப்பை அனுப்பி விடுவார். ஆகவே கவனமாயிருங்கள், தேவ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். கேட்பதற்கு பலவந்தம் பண்ணலாம், தவறல்ல. மன்றாடி ஜெபிப்பதற்கு மன்றாடி ஜெபிக்கலாம், கண்ணீரோடு ஜெபிப்பதற்கு கண்ணீரோடு நாம் ஜெபிக்கலாம். ஏனென்றால் அழுது கொண்டு ஜெபிக்கும் ஜெபம் உயர்ந்த ஸ்தானத்தில் கேட்கப்படும். கண்ணீரை கண்டு கர்த்தர் செய்த அற்புதங்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த கண்ணீரை கண்டதினாலே தேவன் செய்த மகத்துவமான அற்புதத்தை பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் வாசிக்கலாம். மார்த்தாலும் மரியாளும் யூதர்களும் அழுவதை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார் என்று யோவான் 11:35 நாம் வாசிக்கிறோம். ஆமென். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அந்த நாயின் ஸ்திரீ அழுவதை பார்த்து இயேசு மனதுருகினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது. கண்ணீரை துருத்தியில் கணக்கு வைக்கிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை கணக்கு வைக்கிற தேவன், கண்ணீருக்கு பதிலளிக்கிற தேவன், கண்ணீரை அவர் மாற்றுகிற தேவன். அந்த தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கிற போது, விண்ணப்பம் பண்ணுகிற போது, கேட்கிற போது கண்ணீரோடு கேட்பது பெரிய ஆசீர்வாதம். அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, தன்னை தாழ்த்தி கேட்க வேண்டும், தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் கேட்க வேண்டும். லூக்கா 18:13-14 வாசிக்கிற போது, ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 7:14 தங்களை தாழ்த்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகாப் தன்னை தாழ்த்துவதை நீ கண்டாயா என்று கர்த்தர் சொல்வதை நாம் அங்கு பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிற அப்பா தாழ்மை உள்ளவருக்கு கிருபை கொடுப்பார், நமக்கும் கிருபைகளை கொடுப்பார். ஆமென். அந்த ஆயக்காரன் தூரத்தில் நின்றான். தூரத்தில் நின்று, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். அவ்வளவுதான். அவன் வாயில் இந்த வார்த்தை வந்தது. தன்னை தாழ்த்தின உடனே கர்த்தர் அவனுக்கு மனம் இறங்கினார், மனம் இறங்கினார், மனம் இறங்கினார். சில நேரங்களில் உடைக்கப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், சோர்ந்து போனவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் ஜெபிக்க கடந்து வருவார்கள். அவர்கள் கண்ணீரோடு சொல்வார்கள், ஐயா, என் குடும்பத்தில் எல்லாரும் என்ன புறக்கணிச்சிட்டாங்க, நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், என் வார்த்தை எங்கள் குடும்பத்தில் ஈடுபடாது, நான் அந்நியனை போல கருதப்படுறேன் ஐயா. உடைந்து, உள்ளம் உடைந்து ஜெபிப்பாங்க. அவங்க கேட்கும் போதே நம்ம கண்ணிலிருந்து கண்ணீர் சாறையாய் வரும். கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுவோம். முடித்து பார்க்கிற போது ஒரு இருதயத்தில் ஒரு சமாதானத்தை உணர்வேன். ஓ, கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார், நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு அற்புதங்களை செய்வார் என்று. ஒரு சமயம் ஒரு சகோதரி ஜெபிப்பதற்கு வந்திருந்தார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா, நிறைய சொத்து என்கிட்ட இருக்கு, நிறைய சொத்து இருக்கு, ஆனால் எனக்கு குழந்தை பாக்கி இல்லாததுனால என்னுடைய கணவனுடைய குடும்பத்தார் என் கணவனுக்கு அடுத்த திருமணம் செய்வதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். நான் இன்றை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், ஒரு கெட்ட பெயரோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு புது வழியை இயேசு காட்டுவாரா? இயேசுவிடம் போனால் அற்புதம் நடக்கும் என்று சொன்னார்கள். ஆகவே அவரை தேடி வந்திருக்கிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவரிடத்தில் தேடி வந்த உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்களும் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அந்த அன்பான தேவனை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் தலையை கத்த உயர்த்துவார் என்று ஜெபம் பண்ணி கண்ணீரோடு ஜெபித்து அனுப்பினேன். எனக்கு மனதுக்குள் விசுவாசம் வந்தது, நிச்சயமாகவே கத்த அற்புதங்களை செய்வார் என்று. ஆனால் சில மாதங்கள் கழித்து நான் கடைத்தெருவில் அந்த சகோதரனை சந்தித்த போது சொன்னார்கள், ஆண்டவரின் கண்ணீரை கண்டார் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம் கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை கணக்கு வைக்கிற தேவன், கண்ணீருக்கு பதிலளிக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். சில நேரங்களில் இந்த யூடியூப் செய்தியை பார்க்கிற சில
சகோதர சகோதரிகள், குடும்பத்தார், தொழில் செய்கிறவர்கள் ஜெபிக்க கேட்டுக்கொள்வார்கள். அவர்கள் சொல்லுகிற சில ஜெப குறிப்புகள் கேட்பதற்கே மன கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள், அப்படிப்பட்ட போராட்டங்கள், அப்படிப்பட்ட தனிமை உணர்வுகள் வாழ்ந்து கொண்டு கண்ணீரோடு ஜெப குறிப்பை செய்வார்கள். அதை கேட்கும் போதே இயேசு எப்படி மனதுருக்கத்தோடு ஜெபித்தாரோ அதே போல ஜெபிக்கிற அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறது நிமித்தம் கண்ணீரோடு ஜெபிப்பாண்டவரே. எவ்வளவு உடைந்து போயிருக்கிறார்கள். நாயன்ஸ்தருடைய கண்ணீரை பார்த்தபோது மனதுருகிறீரே. மார்த்தாலும் மரியாளும் அழுகிறதை பார்த்து நீரும் சேர்ந்து அழுதீரே. எத்தனை வருடங்களுக்கு பின்பு நடக்க போற காரியத்தை பிதா உமக்கு வெளிப்படுத்தின போது லூக்கா 19:40 நீரும் அழுது ஜெபித்தீரே ஆண்டவரே. அப்படி அழுது நானும் ஜெபிக்கிறப்பா, இந்த குடும்பத்திற்கு இறங்கும் என்று சொல்லுகிற போது கர்த்தர் மனம் இறங்குகிறார். நீங்களும் அப்படி ஜெபம் பண்ணுங்கள். என்னுடைய ஜெபத்தை கேட்கிறதே உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். நான் ஜெபித்தால் மட்டும் கேட்பார் அல்ல, உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நீங்கள் தேவனிடத்தில் நெருங்கி போய் ஜெபிக்க முடியும். அவருடைய உள்ளத்தை தொட முடியும். உங்கள் வார்த்தை இதோடைய இருதயத்தை தொடும். ஆமென். அன்றைக்கு சாலமோன் கேட்ட அந்த ஜெபம் இதோடைய இருதயத்தை தொட்டது. உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய கண்ணீர் ஏசப்பாட இருதயத்தை தொடும். ஆமென். ஒரு இரக்கத்தை கொண்டு வரும், அற்புதத்தை நடப்பிக்கும். சோர்ந்து போகாதிருங்கள். எப்படி கேட்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் கேளுங்கள். நெருங்கி வந்து கேளுங்கள். உரிமையோடு கேளுங்கள். விசுவாசத்தோடு கேளுங்கள். வாக்குத்தத்தத்தை நினைப்பூட்டி கேளுங்கள். பிதாவை நோக்கி ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபியுங்கள். ஆவியில் நிறைந்து ஜெபியுங்கள். பதில் தருவார் என்று விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபியுங்கள். தங்களை தாழ்த்தி ஜெபியுங்கள். அற்புதத்தை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். அல்லேலூயா. இப்போது நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஒரு சரணத்தை பாடி ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென் ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா. ஒரு மாற்றம் தருவீரையா. ஆமென் ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. ஆமென் ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, ஜெபத்தை உம்மாலே கேட்கிறவரே எல்லாம் கூடும். அல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆராதனை ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எப்படி கேட்க வேண்டும் என்று தியானிக்க கிருபை செய்தீர் ஆண்டவரே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள், தட்டுகளுக்கு திறக்கப்படுகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பளுடைய சமூகத்தில் வந்து நீர் விரும்புகிறபடி, பரலோகம் விரும்புகிறபடி நேர்த்தியாய் ஜெபிக்க அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று நாங்கள் அறியாதிருக்கிறோம். சரியாய் ஜெபிக்க, சரியாய் கேட்க ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் பண்ணும். இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் பல நாட்கள் விண்ணப்பம் பண்ணி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும். அதன் காலத்தில் நீ நேர்த்தியாய் செய்கிறவர். கர்த்தர் சீயோனுக்கு இறங்குவீர். அதுக்கு குறித்த நேரமும் காலமும் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஒரு நாள் திடீரென்று தேவதூதன் சகரியாவுக்கு தோன்றி விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது என்று சொன்னதைப் போல இன்றைக்கு உடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். பல நாட்களுக்கு முன்பு நீ ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் வந்திருக்கிறது என்கிற நல்ல வார்த்தைகளை உடைய பிள்ளைகள் கேட்க அனுக்கிரகம் பண்ணும். உடைய சமூகத்தை விண்ணப்பம் பண்ணி கூட ஒவ்வொருவருக்கும் உடைய மகிமை வெளிப்படட்டும். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கட்டும். புது வழிகள் உண்டாகட்டும். செய்வதற்காய் நன்றி. பல நாட்கள் ஜெபித்து சோர்ந்து போய் ஆண்டவர் என்னை கண்டுகொள்ளவில்லை, ஆண்டவனை மறந்து விட்டார் என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கலாம். கர்த்தாவே, நீர் மறக்கிறவர் அல்லப்பா, உள்ளங்கையில் எங்களை வரைந்திருக்கிறவர். சங்கீதம் 27:10 தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் எங்களை கைவிடாத அன்பு நேசர். இந்த காலை நேரத்தில் உடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி அற்புதங்களை செய்யும். உடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு முடிவு வரட்டும். ஜெபக்குறிப்பை பதிவிட்டு நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஒரு பலிகள் பிறக்கட்டும். இப்படி செய்வதற்காக மக்களின் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும். பல நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு வரட்டும். குடும்பத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம். அவளுக்கு ரட்சிப்பை தந்து ஆசீர்வதித்தரலாம். தங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பெற்றோருக்கு ஜெபிக்கிறோம். ஐயோ என் பிள்ளை என்று கதறிக்கொண்டிருக்கிற பெற்றோருடைய ஜெபத்திற்கு பதில் கேட்டு பிள்ளையுடைய வாழ்க்கையில் மாற்றமும் மறுரூபமும் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தன் கணவனுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு ரட்சிப்பை கட்டிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தூர தேசத்தில் இருக்கிற குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும். நீரை மட்டும் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும், காத்துக்கொள்ளும். இந்த காலை ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்ததற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். கேளுங்கள், நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.